கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்போ நம்ம ஜெபம் அருவருப்பாக எப்போ மாறுதுன்னா, நம்ம வேதத்தையே வாசிக்க மாட்டோம், தியானிக்க மாட்டோம், ஆனால் ஜெபம் மட்டும் பண்ணோம். காலைல எழுந்துக்கிறது, ஜெபிக்கிறது, ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் வேதத்தை வாசிக்க நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதுக்கு நேரம் இருக்காது. காலை எழுந்து ஜெபிப்போம், எல்லாம் கிளம்பிடுவோம், ஆனால் வேதம் வாசிச்சோன்னா வேதம் வாசிக்க மாட்டோம். அப்போ அந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அப்போ நீ வேதத்தை வாசிக்காமல், வேதத்தை கேளாமல் என்ன ஜெபிச்சாலும் அது அருவருப்பானதுன்னு வேதம் சொல்லுது. வேதத்தை நேசித்து தியானித்து அதன்படி நடக்களுடைய ஜெபந்தான் கேட்கப்படும். வேதத்தின்படி எனக்கு நடக்க விருப்பமே இல்லை, ஆனால் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அது அருவருப்பான ஜெபமாக மாறிடும். நம்ம வேதத்தை வாசிக்கணும். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாலும் அவன் பிள்ளைகளை மறந்துடுவான்னு சொல்கிறார். வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை மறந்துடுவார். வேதத்தை வாசிக்கலான்னா நம்மளுடைய ஏறெடுக்கிற ஜெபமாக அருவருப்பாயிடும். நமக்கு வேதம் தான் முக்கியம். ரெண்டுமே சரிசமாக இருக்கணும். வேதமும் வாசிக்கணும், ஜெபமும் செய்யணும். ரெண்டும் சரிசமமாக இருக்கணும். அதனால் கூட நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறதே இந்த வேதம் தான். வார்த்தை தான் கடவுள், வார்த்தை தான் தேவனாக இருக்கார். அப்போ அந்த வார்த்தையை நம்ம வாசிக்காமல் நம்ம ஜெபிச்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம வேதத்தை வாசித்தது நம்ம நினைக்கிறது கரெக்டாக, பேசுகிறது கரெக்டாக, நடக்கிறது கரெக்டாக. அப்போ நம்ம எப்படி நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லைன்னு எப்படி தெரியும்னாவே நம்ம வேதத்தை படிச்சிருந்தால் தான் நம்ம செய்யறது கரெக்டாக தப்பாக நமக்கு தெரியும். நம்ம வேதத்தையே படிக்காமல் நம்ம செய்யறது கரெக்டாக தப்பாக நமக்கே தெரியாது. நம்ம நினைக்கலாம் நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணுறோன்னு. ஆனால் வேத படித்தாதான் நம்ம செய்கிறது, பேசுகிறது, நடக்கிறது எது கரெக்டு, எது தவறு, எதில் கர்த்தர் விரும்புவார், வேதம் வாசித்தா தான் தெரியும். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இதுவரை நம்ம வேதத்தை படிக்காமல் நம்ம ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களில் ஆண்டோட சமூகம் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, வேதத்தை கேளாமல் ஜெபிக்கிற ஜெபம் அது அருவருப்பானதுன்னு வேதத்தில் பார்க்குறோம். இனி அந்த அருவருப்பான ஜெபம் நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்க. வேதத்தை நேசிக்கணும், அதை தியானிக்கணும். ஆண்டவரே, நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் வரிகள் நம்ம போகணும். ஆண்டு வைத்திருக்கிற பரலோகத்தை நம்ம போகணுன்னா அந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. வேதம் தான் நம்ம சரியான பாதல் நடத்தும். இந்த நாளில் கூட அந்த வேதத்தை வாசிக்காமல் நான் அசட்டப்பனதை மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிற அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, வேதத்தை முக்கியத்துவப்படுத்தாமல், வேதத்தை கேளாமல் ஜெபிச்ச ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் மன்னிங்கப்பா. இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை அதிகமாக வாசித்து தியானித்து அதன்படி நடக்கவும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஆவியான கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இனி வருகிற நாட்களில் கர்த்தர் அப்படியே நீங்கள் செய்ய போகிறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.